ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய பிரெட் அல்வா. ஆனா, அது வந்து நம்ம ரஸ்க்ல பண்ண போறோம். ரஸ்க்ல பண்ணோம் அப்படிங்கிறத யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளுக்குள்ள டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இதுக்கு நான் 10 ரஸ்க் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல உடைச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அத நம்ம நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். 1, 2 முழுசா இருக்கு. நம்ம பிரெட் அல்வா சாப்பிட்றப்ப பிரெட் வந்து அங்கங்க கடிப்படும். அது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிரெட் அல்வா மாரியே பெர்ஃபெக்ட்டா வரும். இ இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல கலர் மாறிடுச்சு. நம்ம இப்போ இத எடுத்துடலாம். அதே கடாயில 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க ரஸ்க்க சேர்த்துரலாம். பார்த்திங்கன்னா 3/4 கப்பு ரஸ்க் வந்திருக்கு. அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வரணும். அது அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. கலர் கூட மாறிடுச்சு. வாசனையும் நல்லா வருது. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இந்த கலரில் நல்லா வறுபட்டு வரணும். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் 2/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 3/4 கப்பு நமக்கு வந்து ரஸ்க் இருந்துச்சு. ஸோ நான் 2/4 கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரஸ்க்கை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து இது 1 நிமிஷம் நல்லா மூடி போட்டு அப்படியே வச்சிடணும் லோ ஃப்ளேமில். ஏன்னா அதில் வந்து நமக்கு முழுசாக இருக்கக்கூடிய அந்த ரஸ்க் பீஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு ரஸ்க் இருந்தது. அதுக்கு நம்ம 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்தோம்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு இன்னும் தண்ணியாக மாறும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இது கூட எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாத ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும், இல்லைனா நமக்கு அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா நெய் பிரிஞ்சு வருது. இன்னும் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்க்குறதுனால நெய்யோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கன்ஃபார்மாக லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து செய்கிறப்ப இடையில ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யும் ஒவ்வொரு ஸ்பூன் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாத ஆயில் நான் சேர்த்துருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது யாருமே ரஸ்கில் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.